2 3 மாசம் தான் பாத்துறோம். 3 மாசம். ஊசி போடுறீங்களா? இன்சுலின் இன்ஜெக்ஷன் பண்றீங்களா? இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி. நீங்க அவங்க லேட்டா பிறந்தாங்களா திருமணமாயி? இல்லங்க சார். குழந்தை இல்லன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணி பிறந்தாங்களாமா? இல்ல அதெல்லாம் இல்ல சார். 2வது பொண்ணு தான் சீக்கிரமாவே பிறந்துட்டா. சரிங்கம்மா. என்ன காரணம் சொன்னாங்க? இது சொரக்கல அதனால தான் இப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க. இது இன்சுலின் போட்டா சரியாயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதாவது எதுவும் இல்ல. ஓகே, நான் சொல்றேன், விளக்கம் சொல்றேன், நீங்க கவனிச்சிட்டு வாங்க. சரி. கணையத்துல இருக்கிற இன்சுலின் சுரப்பு குறையிறதுனால இவங்களுக்கு டயபிட்டிஸ் வந்துருச்சு, சக்கரை நோய் வந்துருச்சுன்னு சொல்லி இன்சுலின் ஊசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்சுலின் ஏன் சுரக்கல அதை நிவாரணம் பண்ற மாதிரி வைத்தியம் மேற்கொள்ளல இவங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்சுலின் போயிடுச்சா, சரி ஓகே நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல போனாங்கன்னா கண்டிப்பா குணம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் தான். ஏன்னா அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் லைஃப் லாங். ஸோ அடுத்து டயபிட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தவறா எடுத்துக்க வேண்டாமா. டயபிட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் நியூரோபதி, ரெட்டினோபதி, அது கண் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், சிறுநீரக சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படியே 13 வயசுங்கிறதுனால வர செய்யும். இப்ப ரொம்ப ஏர்லியராகவே சுகர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு 5 6 வயசுலலாம். இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கர்ப்பப்பையில வளரும் போது தாய்கள் உட்கொள்ற மருந்துகளின் விளைபாடாக தான் வர்றது. இது பெரும்பாலும் இப்ப நீர்க்கட்டி நிறைய பேருக்கு இருக்கு பாத்தீங்களா. நீர்க்கட்டிக்கு மருத்துவத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில மருந்துகள் சர்க்கரை நோய் கொடுக்குற மருந்துகளை தான் கொடுக்குறாங்க, பரிந்துரை பண்றாங்க. ஸோ சர்க்கரை நோய் இல்லாத நபர்களுக்கு நீர்க்கட்டிக்கான பரிந்துரைகள் பண்ணும்போது அது குழந்தைகள் கருவில் இருக்கும் போதே பாதிப்படைஞ்சு அந்த குழந்தை வளர வளர அது சர்க்கரை நோயா மாறிக்குது. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலா நடந்துகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 3 மாசம் தான் சொல்றப்ப நம்ம கட்டாயம் ரெக்கவரி பண்ண முடியும். இதே அவங்க ஒரு 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது ஆரம்ப நிலை. இவங்க நம்ம எதிர்பார்த்த பேஷண்ட் தான் ஆரம்ப நிலை பேஷண்ட். ஆரம்ப நிலை பேஷண்ட்டை கட்டாயம் நம்ம குணப்படுத்த முடியும். அதே கொஞ்சம் நாட்பட்ட நிலைக்கு போயிட்டாங்கன்னா நம்மளும் ஆங்கில மருத்துவர்கள் இல்ல மாற்று மருத்துவர்கள் மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ வேதனைகளை குறைக்கலாம். என்ன டயபெட்டிக் ரெட்டினோபதி வருதுங்களா, டயபெட்டிக் நியூரோபதி வருதா, நெஃப்ரோபதி வருதா, அந்த பதிகளை தான் நம்ம குறைக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்க முடியும் ஒழிய முழுக்க நிவாரணம் கொடுத்து இவங்களை பழைய நிலைமை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நம்ம உத்தரவாதமா சொல்ல முடியாது. பட் இவங்க 1 or 2 months தான் சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் தான். சோ இந்த பேஷண்ட நம்ம கட்டாயம் நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்தே பண்ண முடியும். கண்டிப்பா பிகினிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. இவங்களை கியூர் பண்ணிடலாம். கண்டிப்பா 13 வயசு தான் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அதுக்கான வழிமுறை எப்படி? அதுக்கு ஒரு நல்ல சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. உணவாதி செயல்களை முதல்ல மாத்தணும். இவங்களை முதல்ல பிசிக்கல் அண்ட் மென்டல் ரெஸ்ட்டுக்கு தான் கொண்டு போகணும். இவங்களை ஐ மீன் இவங்க பிசிக்கலா எந்த ஒர்க்கும் பண்ண விடாத மாதிரியும் மென்டலா எதுவும் சிந்திக்காத மாதிரியும் நம்ம மனசுக்கும் வேலை கொடுக்காத மாதிரி இவங்களை முதல்ல ஐசோலேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 7 to 15 days இவங்களை பெட் ரெஸ்ட்ல இருக்க வைக்கணும். ஃபுல் எலிமினேஷன், அதாவது யூரின் மூலியமா ஸ்வெட் மூலியமா எலிமினேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உணவுகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப டைஜஷன் சம்பந்தப்பட்ட மருந்துகள்லாம் கொடுக்கணும். அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவரி ஆகும். இன்சுலின் சுரக்கிறது ஏன் சுரக்கலன்றதை நம்ம இன்சுலின் சுரக்கிற மாதிரி மருந்துகள் கொடுக்க வச்சு தான் பண்ண முடியும். நீங்க இன்சுலினுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்சுலினுக்கு பதிலாக நான் இதை தரேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண முடியாது ட்ரீட்மெண்ட். இன்சுலினுக்கு பதிலாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பண்ணாம இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்கான வேலைகள் இறங்கணும். ஸோ நீரிழிவு நோய்ங்கிறது தீர்க்க முடியாத ஒண்ணுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அது ஆரம்ப நிலையில வந்தீங்க, அதாவது 1 மாசத்துக்குள்ள வந்தா கட்டாயம் தீர்க்க முடியும். அதை நான் பகிரங்கமாவே சொல்றதுக்கு தயங்குறதே இல்லை. நம்ம சொல்ல முடியும். அதே 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு நம்ம பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு மேலேயே வந்தாங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியும். அவங்கள தீர்க்க முடியும், நம்ம போய் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா பிகினிங் ஸ்டேஜ்னா ரொம்ப கஷ்டம் இல்ல. 13 வயசு பொண்ணு ஏன்னா இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா. அதாவது அவங்க ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தான் போயிருப்பாங்க. ஒரு மயக்கம் அடைஞ்சோ இல்ல பெண்ணுக்கு ஏதோ முடியாம போயிதோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அப்ப எதேச்சா செக் பண்றப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக போறப்ப செக் பண்றப்ப உங்களுக்கு சுகர் குறைஞ்சிருக்கு, இன்சுலின் நிறுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு இன்சுலின் ஆல்டர்னேட்டிவா தான் பண்ணிருக்காங்க. ஸோ இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்கான எந்த வேலையிலுமே இறங்கல. நம்ம மாற்று மருத்துவர்களான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இந்த மாதிரி மாற்று மருத்துவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்குவாங்க. ஸோ அந்த வழிகளுக்கு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் பண்ண முடியும். அந்த வழிகளை கொடுக்கும் போதே நாட்பட்ட நிலையில வந்தாங்கன்னா இப்படி வழிகள் பண்ண முடியும். நம்ம கண்டிப்பா ரொம்ப அழகா பேசுங்க. நம்ம ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ மீண்டும் சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். தினம் தினம் மக்கள் மேடை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். Once again, welcome back to our favorite show, தினம் தினம் மக்கள் மேடை with me கோகுல். நான் மட்டும் கிடையாது. ஸோ நம்ம கூட 2 அழகான சித்தா மருத்துவ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் திரும்ப வெல்கம் பண்ணலாம். சார் நிறைய கொஸ்டின்ஸ் நான் நிறைய கேட்டுனே இருக்கேன். ஸோ காலர்ஸும் நிறைய கேட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ காலர் வந்துட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? சார் இங்க சேலத்துல இருந்து பேசுறேன் சார். சேலத்துல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க சார். சார் கிட்ட பேசுங்க. என்ன டவுட்ஸ் கேட்டுக்கோங்க.
சார் ஒய்ஃபுக்கு வந்து இப்போ சுகர் இருக்குங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு இருந்ததுங்க. ஓகே. சரிங்க. அவங்க வந்து இப்போ வந்து அவங்க டெலிவரி டைம்ல தான் சுகர் வந்ததுங்க. சரிங்க. 7 மந்த்ல செக்அப் பண்ணும்போது தான் வந்தது. சரிங்க. இப்போ டெலிவரி முடிஞ்சதுங்க. ஓகே. டெலிவரி முடிஞ்சு இப்போ 7 மாசம் இப்போ ரன்னிங் நடந்துட்டு இருக்குங்க. ஓகே. இப்போ வந்து காலையில சாப்பிடும்போது சுகர் இல்லை சார். சாப்பிட்ட பிறகு மட்டும்தான் சுகர் இருக்கு. திருப்பி மதியம் சாப்பிட்டு செக் பண்ணா சுகர் இல்லைங்க. சரிங்க. இது வந்து ஜெஸ்டேஷனல் டைம்ல நிறைய பேத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு டயபிட்டிஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒரு வியாதியாவே கன்சிடர் பண்ண தேவையில்லை. சரிங்க சார். ஓகே. இது நாட்படையில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே ரெக்கவரி ஆயிடும். அதுல இருந்து எடுத்து வந்துருவாங்க. சரிங்க. நீங்க வந்து உணவுகள்லாம் கட்டாயம் நீங்க டயட்ல கண்ட்ரோல் இருந்துதான் ஆகணும். சார் இப்போ வந்து அவங்க காலையில சாப்பிட்றது வந்து இட்லி சாப்பிட்றாங்க சார். இல்ல டயட்லாம் நம்ம பேசணும்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதுக்கு சார் வந்து சேலத்துல தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு டயட்ல ஃபோன்லேயே சொல்லுவாங்க. சார் அவங்க நம்பர் சொல்லுவாங்க. நீங்க நோட் பண்ணிட்டு அவங்களோட கான்டாக்ட் பண்ணி நீங்க பர்சனலா கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சார். உங்களுக்கு டயட் கண்ட்ரோல்லாம் டயட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்க வேண்டிய நெசசரி இருக்காது. எந்த இடத்துல சார்? சேலத்துல எங்க சார் இருக்கீங்க நீங்க? சேலம் அம்மாபேட்டை சார். நான் மேட்டூர்ல இருக்கேன். மேட்டூர்ல இருக்கீங்க? ஆமா. என்னோட நம்பர் வந்து 99400 73132. சொல்லுங்க சார். 99400 ஓகே சார். 73132. 713132. 73132. பிரபாகரன். நீங்க கால் பண்ணலாம் எப்பனாலும். ஓகே சார். ஓகே ஓகே சார். உங்களுக்கு எல்லா விளக்கமும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஓகே சார். கண்டிப்பா சார். நீங்க கால் பண்ணி உங்களுடைய எல்லா தேவைகளும் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஓகே சார். ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டாங்க. வந்து இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய்கள் அப்படின்னு இல்லாம மது பழக்கம், தூக்கமின்மை, குடிப்பழக்கம், அந்த புகையிலை பழக்கம், ஸோ இந்த மாதிரி இருக்காங்கல்ல, ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கும் இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இதனால வரக்கூடிய நோய்களுக்கும் உங்களுக்கான அந்த வழிமுறைகள். ஓகே. இப்போ போதை பழக்கம்ன்றது வந்து ஒரு ஃபேஷனாவே ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஆமா. ஆமா. ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஆபீஸ் ஒர்க்கரா இருக்கட்டும், தினக்கூலிக்கு போறவங்க கூட, பெண்களா இருக்கு. ஆமா பெண்கள் கூட எல்லாருமே இப்போ வந்து அது ஒரு ரொம்ப அடிமையாயிட்டு வராங்க. அது வந்து ஒரு கல்ச்சராவே மாறிடுச்சு. ஏதாவது ஒரு பார்ட்டி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறாங்கன்னா அது இல்ல மது கலாச்சார சீரழிவு அது மாதிரி இல்லாமே இருக்காது. அதெல்லாம் ஒரு கலாச்சார சீரழிவு தான். ஓகே. ஆனா இந்த மாதிரி போறதுனால அவங்களுக்கும் பர்சனலா நிறைய ப்ராப்ளம் வருது. ஓகே. அவங்களையும் பாதிச்சு அவங்க ஃபேமிலியும் பாதிச்சு டோட்டலா ஒரு சொசைட்டியே பாதிக்கிற அளவுக்கு தான் இப்போ நம்ம சமுதாயம் இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா. மது போதையினால. இப்போ அதனால வந்துட்டு அவங்க உடம்பு வழியா எப்படி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறதும் அவங்களோட தன்னோட உடல்நிலை தான். அது வந்து டாப் டு பாட்டம் இப்போ இருக்கிற ஆராய்ச்சியின் படி டாப் டு பாட்டம் எல்லாமே முன்னெல்லாம் போதையினால லிவர் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை. டாப் டு பாட்டம்னா ஃபர்ஸ்ட் பிரெயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப் டேமேஜ் ஆகும். அதனால வந்து அவங்களுக்கு நினைவுத்திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். நைட்டு என்ன சரக்கு அடிச்சுட்டு நைட்டு என்ன பேசினாலும் காலையில இருந்துச்சு அவன்கிட்ட என்ன பேசணும்னு கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. செல்ஃப் டேமேஜ் இருக்கனால அவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் மெமரி. ஆமா. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய. ஆமா. என்ன ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட ஆமா டக்குனு ஒரு முடிவு பண்ண முடியாது அவங்களால. ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்பாங்க, ஒரு விரக்தியிலே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அது ரெகுலரா அது பழக்கத்துக்கு அடிமையானவங்க அது இல்லாம இருக்காது. அதுக்கப்புறம் ஹார்ட்னு பாத்தீங்கன்னா வந்து பிளட் பிரஷர் வந்து அன்ஸ்டபிளா தான் இருக்கும், நார்மலா இருக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி பல்ஸ் ரேட்டும் இர்ரெகுலரா இருக்கும். அப்புறம் நர்வெல்லாம் வந்து நர்வ் சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா கை கால் நடுக்கம் இருக்கும் நிறைய. ஆமா. அவங்களால தண்ணி போடாம ஒரு நாள் இருந்துட்டாங்கன்னா கையெல்லாம் நடுக்க எடுத்துரும். அந்த நடுக்கத்துக்காகவே நிறைய பேர் குடிக்கிறவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நாங்க சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப என்னன்னா ஒரே நாள்ல மருந்துகள்னு நிறைய விளம்பரம்லாம் வருது. அதெல்லாம் ஒரே நாள்ல எல்லாம் சரி பண்ண முடியாது. ஆமா, வாய்ப்பே கிடையாது. நிறைய விளம்பரம் லோக்கல் சேனல்ல பத்திரிகையில ஒரு நாள்ல நாங்க குடி நிறுத்துறோம்லாம் சொல்லுவாங்க, சவால் எல்லாம் சொல்லுவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நாள்ல எல்லாம் நிறுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே டாக்டர், நம்ம பேசலாம். நம்ம காலர் கிட்ட பேசிட்டு நம்ம கண்டினியூஸா பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் பிரகாஷ் சார், சேலத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், சார் கிட்ட பேசுங்க. கொடுங்க சார். சொல்லுங்க பிரகாஷ். சார் வணக்கங்க சார். சொல்லுங்க சார். இப்போ எங்கள் வீட்டில் வந்து மிஸ்ஸஸுக்கு இப்போ கர்ப்பப்பையில் கொஞ்சம் கோளாறு இருக்குதுன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஓகே.
பட் இப்போ தான் டெலிவரி ஆகி 45 நாள் ஆகுது. ஓகே. அது பார்க்கும் பொழுது பித்தப்பையில கல் இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் சார், அது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம சித்தால ட்ரீட்மெண்ட் பண்ணால் கிளியர் ஆகுங்களா சார்? சொல்லுங்க சார். பித்தப்பையில கல் எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார்? சார் அது 4 to 6 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். 4 to 6. நான் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன், அது செஞ்சு பாருங்க வீட்லயே. அப்படி இல்லாத பட்சத்தில் சாரை போய் நீங்கள் பர்சனலாக மீட் பண்ணுங்க, மெடிசன்ஸ் தருவாங்க. ஓகே சார். தொடர்ந்து ஒரு 5 டேஸ்க்கு பெர் டேக்கு 4 ஆப்பிள்ஸ் ஜூஸ் குடிக்கணும். ஓகேங்களா? 4 ஆப்பிள்ஸ் போட்டு ஜூஸ் குடிக்கணும். காலையில், மதியானம், ஈவினிங், நைட் அந்த மாதிரி 4 பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி. ஒரு நாளைக்கு 4 ஆப்பிள் சாப்பிடணும். சரிங்களா? சரிங்க சார். 5 நாளைக்கு 20 ஆப்பிள் சாப்பிட்ருங்க. 6வது நாள் காலையில், மதியானம் 2 ஆப்பிள் சாப்பிட்டு மதியானத்துலேருந்து எதுவுமே சாப்பிடாதீங்க. சரிங்க சார். 6வது நாள் மதியானம் ஒரு 6 மணி போல், ஈவினிங் 6 மணி போல் எப்சம் சால்ட்னு பேதி உப்புன்னு கடையில் விற்கிறாங்க. எப்சம் சால்ட்னு சொல்லுவாங்க. எப்சம் சால்ட். எப்சம் சால்ட். எப்சம் சால்ட். சரிங்க சார். சும்மா மெடிக்கல் ஷாப் போனீங்கனாலே எல்லா கடையிலையும் எல்லா மெடிக்கல்ஸ்லையும் கிடைக்கும். எப்சம் சால்ட் வாங்கி லெமன் ஜூஸ்ல கலந்து 6 மணிக்கு ஒரு தடவை, 8 மணிக்கு ஒரு தடவை, 10 மணிக்கு ஒரு தடவை குடிச்சிடுங்க. சரிங்க சார். அடுத்த நாள் காலையில் மோஷன் போகும்போது அந்த கல் வெளியில் வந்துருங்க. இது நார்மலாக சின்ன எந்த தடைகளும் இல்லாத கல்லாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இதிலே வெளியில் வந்துடும். சரிங்க சார். அதை தவிர இதுக்கு டயட்லாம் அந்த 5 டேஸ் என்னென்ன டயட் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது சார் நம்பர் சொல்லியிருந்தாங்க, அதில் நீங்கள் அவர் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணினா அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்க சார். அது இதை தவிர உங்களுக்கு மெடிசன் இப்பயும் குணமாகலை, இதுக்கு மேலேயும் கல் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு, வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி வரும் சார். மெடிசன் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் குணப்படுத்திடலாம். அப்படி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சித்தா வைத்திய டாக்டர்கிட்ட போங்க. அப்படி இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் வாங்க, ட்ரீட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் சார். ஸோ இவரும் சேலம் தான் சொல்லியிருந்தாரு, சேலத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து சாரை பாருங்க சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஓகே டாக்டர், சொல்லுங்க. நம்ம வந்து இந்த குடிப்பழக்கம் பற்றி பேசிட்டு இருக்கோம், அந்த நரம்பு தளர்ச்சி. ஸோ உங்கள் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் புகைப்பழக்கமும். அவங்க வந்து ஒரு பிராண்ட் அடிச்சாங்கன்னா அவங்க எப்பவுமே ஒரே பிராண்ட் அடிப்பாங்க. கண்டிப்பா மாற்றி அடிச்சா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பிடிக்கல. அது வந்து டேஸ்ட்டுக்கு அடிமையாயிடுவாங்க. ஓகே. அது நாங்க கொடுக்குற மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டை மறக்கடிக்கிறதுக்காக கொடுக்குறோம். அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ ஒரு இரிட்டேஷனா இருக்கும். அந்த பழக்கம் வந்ததுக்கு அப்புறம் வர நோயை வந்து நீங்க குணப்படுத்துவீங்களா, இல்ல அந்த பழக்கத்தை மறக்கிறதுக்காகவோ அந்த பழக்கத்தை வெறுக்கிறதுக்காகவோ நீங்க நோய் வெறுக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறீங்க? ஓகே, நம்ம காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் எங்க பையன் வந்து 14 வயசு ஆகுது சார். அவனுக்கு கணையம் வீக்கம் இருந்தது. சரிம்மா. அது ஹாஸ்பிட்டல் பார்த்து காய்ச்சல் வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்சம் வீக்கம் இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் சார். அதுக்கப்புறம் சேலம் ஜிஹெச் அனுப்பி விட்டாங்க. சரிம்மா. அங்க போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சீரா இருக்குதுன்னு ஓமியோபிரசல் மாத்திரை 1 மாசத்துக்கு சாப்பிட சொல்லிட்டு திரும்ப வந்து பார்க்க சொன்னாங்க சார். ஒமிப்ரசோல் மாத்திரை கொடுத்தாங்களா? ஆமாங்க சார். அதான் அந்த கணையம் வீக்கம் இல்ல, நார்மலா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு. சரிம்மா. இன்ன வரைக்கும் கறி இல்ல காரக்குழம்பு இதெல்லாம் எதுவும் கொடுக்கலங்க சார். ஆனாலும் அந்த பயம் இருந்துட்டே இருக்கு சார். அவன் என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சம் அந்த வயிறு வலி வருமான்ற மாதிரி பயந்தே இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது சாப்பிட்டா பயம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா சாப்பிட்டு பார்க்கல நீங்க? ஆமாங்க சார். நீங்க சாப்பிட்டு பார்த்து அந்த மாதிரி வலிச்சிருந்தா தானே அடுத்து நம்ம பிரச்சனையா இல்லையானே சொல்ல முடியும். எல்லாமே சரியாயிடுச்சு, சரியாகி எல்லாமே அமுச்சு விட்டாங்க போல இருக்கு. நீங்க அடுத்தது சாப்பிட்டு பார்த்து வலி இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணாதானே நம்ம அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு வியாதியா இல்லைன்னு முடிவு பண்ண முடியும். இல்ல சார், சார் வந்து எங்க சேலத்துல ஜிஹெச் தான் பார்த்தோம். அவர் வந்து சொல்லி விட்டாங்க. என்ன சொன்னாங்க? 1 வருஷத்துக்கு சாப்பிடக்கூடாதுன்னாங்களா? காரக்குழம்பு கறி இதெல்லாம் எதுவும் கொஞ்ச நாளைக்கு கொடுக்காதம்மா. எவ்வளவு நாளைக்கு சொன்னாங்க? எவ்வளவு நாள்னு சொல்லு சார். திரும்ப வலி வந்தா மட்டும் வாங்க. சரி, சாப்பிட்டு பாருங்க. அப்படி வலி வந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா, நம்ம முயற்சி எடுக்கலாம். நம்ம அதுக்கு சரி பண்ணலாம். கணையம் வீக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கணையம் வீக்கம்ன்றதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. சின்ன வயசு தான்மா, நீங்க சொன்னது 14 வயசு. ஈஸியா ரெக்கவரி ஆகும். தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய இயல்புடையதான் கணையம். ஓகேங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால வீங்கி இருக்குது. அது வந்து மருந்துகள்னால தான், பெரும்பாலும் மருந்துகள்னால இருக்கும். உங்கள் பையனுக்கு ஏதோ காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னீங்க. அந்த காய்ச்சலுக்கு எடுத்துக்கிட்ட ஆன்டிபயோட்டிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பக்க விளைவாகவும் இந்த மாதிரி பான்கிரியாஸ் வீங்கலாம். சரிங்களா? கணையம் வீங்கலாம். ஸோ அதுக்கான மருத்துவமும் பண்ணி அதை ரெக்கவரியும் பண்ணி விட்டு தான் உங்களை அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ பயப்பட வேண்டாம், தைரியமாக சாப்பிடுங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு வயிறு இருந்தால் பிரச்சனை பண்ணி உங்களுக்கு அந்த கணையம் வீக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி இல்லை வேறு ஏதாவது ஸ்கேனில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டாக்டர் சேலத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் அவரை போய் தனியாக ப்ரைவேட்டாக சந்தித்து நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கலாமா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். கண்டிப்பாக வந்து நீங்கள் கான்டாக்ட் சார் சொன்னார், இதுக்கு மேலே சொல்லுவார். கண்டிப்பாக நோட் பண்ணிட்டு நீங்கள் போய் சரி பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எல்லாம் 13 வயசு 14 வயசு 12 வயசு இப்படி வந்து இந்த டீனேஜ் குரூப்ல இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கே நோயின்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இப்போ
குழந்தைங்கள்ல இருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் யாரும் கொடுத்து பழக்கிறதே கிடையாது. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் பாக்கெட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. வெளியில போனா கடைக்கு போனாலும் மார்க்கெட் போனாலும் ஒரு கேரி பேக் நிறைய வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது ஒரு வாட்டி யூஸ் பண்ண எண்ணெயை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அதுல ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள், நோய் உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கு. ஏன்னா இப்ப இவங்க சொல்ற நோய்ங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெனரேஷன், இதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 ஏஜ் 40 45 above 50 or 60 இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். என்ன பண்றதுன்னு தெரியாம. இப்ப என்னன்னா அட்லீஸ்ட் 20 25 சொன்னா கூட பரவாயில்ல, 12 13 எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு உங்களுக்கு. ஸ்நாக்ஸ் இல்லாம எந்த குழந்தையுமே இருக்காது. கண்டிப்பா. நிறைய பேர்லாம் சொல்ல முடியாது. நிறைய பாக்கெட்ல அடைச்சு வச்சிருக்கிறோம். அந்த ஸ்நாக்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் வருது. அதை நாங்க கண்கூடாம பார்த்திருக்கோம். நீங்க ஒரு ஸ்நாக்ஸ்ல அந்த பாக்கெட்ல அடைச்சுக்கிறத ஒண்ணு எடுத்து நீங்க அதை நெருப்புல பத்த வச்சு அந்த புகை மட்டும் ஸ்மெல் பண்ணி பாருங்க, பிளாஸ்டிக் வாசம் அடிக்கும். எஃபெக்ட் இருக்கும். நாங்க அது உருகும், அப்படியே உருகிட்டு அந்த ஸ்மெல் மட்டும் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அப்படியே பிளாஸ்டிக்க பத்த வச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தா என்ன ஒரு வாசம் வருமோ அதே வாசம் தான் இந்த ஸ்நாக்ஸ்ல எல்லாமே இருக்குது. ஸ்கூலுக்கு போகும்போது கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு ஒண்ணு கொடுத்துறாங்க. அதுல இந்த சிப்ஸ், முறுக்கு, மிக்சர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துறாங்க.